ஆண்களுக்கு நிகரா அரசியல் களத்துல இன்னைக்கு பெண்களும் நிக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு ஒரு சிலரை சொல்லலாங்க. அதுல ஒருத்தங்க தான் கோயம்புத்தூருடைய தெற்கு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் அணி தலைவியுமான வானதி சீனிவாசன் அக்கா. சோ அவங்க இப்போ ஆஸ்திரேலியா பயணத்தில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா அரசு நடத்தக்கூடிய ஒரு விழால பெண்களுடைய அரசியல் பயணம் சமூக வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வானதி சீனிவாசன் அக்கா அவர்களை அங்க சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்க. வானதி அக்காவோட இந்த பயணம் சமூக வளர்ச்சிக்கு பெண்களுடைய அரசியல் செயல்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது உணர்த்தும் வகையில இருக்கும். மேலும் உலக அரங்குகள்ல இந்தியாவில் இருக்கிற பெண்களுடைய முன்னேற்றமும் அவங்களுடைய செயல்பாடுகளும் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த பயணம். இன்னும் அவங்க தொகுதி பக்கம் போய் பார்த்தா பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க. மக்கள் சேவை மையம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு மக்களுக்கு பல நன்மைகள் பண்ணிட்டு வராங்க. அதாவது இப்பதான் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா அந்த பெண்களுக்கு அவங்க வீடு தேடி பசும்பால் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்குங்க. சுயம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வேலையில்லாத பெண்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி வழங்கி அதன் மூலமா தையல் இயந்திரமும் கொடுத்து அவங்கள தொழில் முனைவோர் ஆக்குறதுக்கான ஒரு திட்டமும் இருக்குங்க. மோடியின் மகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா தந்தையை இழந்த பெண் குழந்தைகள் 5 to 12 வயசு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கல்விக்காக ஒரு உதவித்தொகையா வருடம் 10,000 ரூபாய் வழங்குறாங்க. சானிட்டரி நாப்கின் மாதந்தோறும் பெண்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது எப்படின்னா 7 இடங்கள்ல ஏடிஎம் மாதிரி வச்சிருக்காங்க. உங்களுக்கு மாசம் உங்களுக்கு வேணுங்கிற சானிட்டரி நாப்கின் அந்த ஏடிஎம்ல போய் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு வசதியும் அவங்க தொகுதி மக்களுக்கு கிடைக்குதுங்க. நலம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இலவசமாக மருத்துவ முகாம்கள் நடத்துறாங்க. வாட்டர் ஏடிஎம், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் ஏடிஎம் மாதிரி வச்சு அந்த பகுதி மக்களுக்கு வழங்குறாங்க. விருச்சம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா அங்க இருக்கிற பகுதிகள் எல்லாம் மரக்கன்றுகளை நடுறாங்க. அதாவது பழைய கோயில்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த கோயில்களுக்கு தீப எண்ணெய்கள் இலவசமா வழங்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பெண் எம்எல்ஏ அந்த பகுதிக்கு எப்படி ஒரு பாதுகாவலரா இருக்காங்க அப்படிங்கறத இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு போனீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். வானதி சீனிவாசன் அக்கா ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கிற குடும்பத்துல இருந்தெல்லாம் வரலீங்க. அவங்க விவசாய குடும்பத்துல பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு வழக்கறிஞர் ஆகி 1993 பாரதிய ஜனதா கட்சியில ஜாயின் பண்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம். ஒரு பெண் நீங்க அரசியல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வானதி சீனிவாசன் அக்காவுடைய வரலாறு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும்.